பிஜேபி இப்போ இந்த கூட்டத்தொடரில் மறைமுகமாக யோசிப்பது என்னவென்றால், யூடியூப், ஃபேஸ்புக், மெட்டா எல்லா கம்பெனிஸுடைய கண்ட்ரி ஹெட்ஸையும் கூப்பிட்டு உள்ள வச்சு ரெய்டு. அப்பொழுது இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்த ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த சூழ்நிலையில எப்படியாவது திருட்டுத்தனமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேசிய அளவில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கா இல்லையான்றது தெரியல. அவங்களுக்குள்ளேயே ரெண்டு பிரிவு இருக்கு. டிவிக்கு அமைச்சர்கள்ட்ட நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த மாதிரி கேப்ஸை நம்ம விடவே கூடாது. இந்த கேப்பில் தான் திமுக விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்குள்ள ஒரு சில மெஜாரிட்டிகளை உருவாக்கி மற்றவங்களை மிரட்டி நம்ம என்ன நடக்குதுன்றத மினிட் டு மினிட் எல்லாரும் பார்க்குறாங்க. பல விதத்தில் அமித்ஷா வகை தேடி கொண்டிருக்கிறார். அவங்க விரிக்கிற வலையில திமுக சிக்குதா இல்லையான்றது இன்னும் ஒரு 2-3 மாசத்துல தெரிஞ்சு. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த கூட்டம் எதற்காக? நாடாளுமன்றத்திலே நடந்தது என்ன? ஏதோ இந்த டிவி சேனல்லாம் இந்த போலீஸ் துப்பறியும் சீரியல் மாதிரி நடந்தது என்ன அப்படின்ற ஒரு பாணியில் ஒரு தலைப்பை வைத்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு காரணம் என்ன? மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த மழைக்கால கூட்டத்தொடர் தான் எனக்கு முதல் கூட்டம். ஏற்கனவே திரு செல்வராஜ் அவர்கள் விழா வாரியாக, தேதி வாரியாக என்னென்ன மசோதாக்கள் என்ன எப்போ ஏதுன்னு விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லிட்டார். இதற்கு பின்னாடி நடந்த கதை என்ன அப்படின்றத பற்றி, அரசியல் டைனமிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பித்தது ஜூலை 20ஆம் தேதி. ஆனால் 15ஆம் தேதி 16ஆம் தேதியே டெல்லியில் ஒரு பரபரப்பு ஆரம்பிச்சிருச்சு. இந்த காக்ரோச் பார்ட்டி, அதுக்கு முன்பதாக ராகுல் காந்தி அவர்கள் இந்த நீட் தேர்வை மையப்படுத்தி பல இடங்களில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்த பின்னணியத்தில் இந்த காக்ரோச் பார்ட்டி ஜந்தர் மந்தரில் கூட போகிறாங்க. 18ஆம் தேதி சாயந்தரமே ஆரம்பிச்சிட்டாங்க. 19ஆம் தேதி அதுக்கு எல்லா டைரக்ஷன்லேருந்தும் மக்கள், இளைஞர்கள் நடந்து கூட ஆரம்பித்தாங்க. 20ஆம் தேதி பெரிய ஆர்ப்பாட்டம். என்னுடைய முதல் நாள் அந்த செஷனில் முதல் நாள் ஆர்வத்துடன் போய் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா, வெளியில் ஏற்கனவே திரு செல்வராஜ் அவர்கள் சொன்னது போல் பாராளுமன்றத்தினுடைய அனைத்து கதவுகளும் பூட்டப்பட்டு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியில் பாராளுமன்ற கதவு வரைக்கும், வெளி காம்பவுண்டு செவருவில் இருக்கக்கூடிய கதவு வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, இளைஞர்கள் வந்துட்டாங்க. ஒரே பரபரப்பு. இது முதல் நாள். திருப்பி ரெண்டாவது நாள் ஈவினிங் நான் அந்த ஜந்தர் மந்தருக்கு போய் பார்த்தேன். எந்த அரசியல் அனுபவமும் இல்லாமல், எந்த பெரிய அரசியல் ஞானமும் இல்லாமல், பெரிய புரிதல் எதுவும் இல்லாமல் ஒரு கூட்டம் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக, நோக்கத்திற்காக ஒரு 25 வயசு 30 வயசுக்கு மேலே யாருமே இல்லை, பெண்கள், ஆண்களும் பெண்களும் கூடி மோடி அவர்களை இவ்வளோ தூரத்துக்கு தாறுமாறா வச்சு செஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த யங்ஸ்டர்ஸ். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஜென்சிக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்லி நம்மெல்லாம் பேசுவது தவறு. அவர்கள் தெளிவாக மோடி விஞ்ஞானத்துக்கு விரோதமாக என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றத வச்சு ஒரு பாட்டு எழுதி 10 பேர் பாடுறாங்க. இந்த நாட்டில் என்னென்ன மாதிரி விதத்துலலாம் கொள்ளையடிச்சிருக்காங்கன்றத பாட்டாக எழுதி பாடுறாங்க. இதெல்லாம் யார்? 20 வயசு 22 வயசு 25 வயசு இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அங்கே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. 21ஆம் தேதி
ஜூலை 21 கர்கேஜி மல்லிகார்ஜுன் கர்கேஜியுடைய பிறந்த நாள். எங்கள் எல்லா எம்பிகளையும் ஈவினிங் 3 மணிக்கு கேக்கு வெட்டுறோம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நாங்களும் போயிட்டோம். அங்கேருந்து பக்கத்தில் தான் மோடி அவர்களுடைய பிரதம மந்திரியுடைய வீடு. டக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள் வாங்க வெளியில் நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி அப்படியே எல்லாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் பிரதம மந்திரியுடைய வீட்டின் முன்னாடி போராட்டம், கடுமையான போராட்டம். பிறகு கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டாங்க. தகவல் முதலே தெரிஞ்சிருந்தா அந்த இடத்துக்கு போயிருக்க முடியாது. அன்னைக்கு ஆரம்பித்த போராட்டம். பிறகு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா கடிதம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இது எதுக்கு நான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நாடாளுமன்றத்திற்கு வெளியே தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த ஜென்சி இளைஞர்களை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய புரட்சி திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்குன்னா அதற்கு காரணம் ஜென்சி இளைஞர்கள். மாற்றம் தேவை என்ற ஒரு புரிதல் கிடைத்த பிறகு தங்களுடைய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய நபர்களை மனம் மாற்றி வாக்களிக்க வைத்து இன்றைக்கு ஒரு மாபெரும் மாற்றம் தமிழகத்திலே நடந்திருக்கிறது. ஆகவே தேசத்திற்கு ஒரு முன்னோடியாக ஜென்சியினுடைய பவர் என்ன அப்படின்னு காமிப்பதற்கு தமிழகம் ஒரு முன்னோடியாக விளங்கி இருக்கிறது. இதை தொடர்ந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியில் அழுத்தம் கொடுத்தனால தான் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணார். அந்த அழுத்தத்தை சரியாக சேனலைஸ் பண்ணது, வழிநடத்தி ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் நாடாளுமன்றத்தில் அனைவரும் போராடிய காரணத்தினால் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணார். இல்லைனா தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுற ஒரு மனப்பக்குவத்திலே பிஜேபி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு. நடந்து முடித்த பிறகு ஜென்சியினுடைய குரல் அதிகமாக மோடி அவர்கள் பாராளுமன்றத்திற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக தன்னுடைய வீட்டில் டாய்லெட்டில் உட்காந்து ஒரு வீடியோ எடுத்து வெளியில் அனுப்புகிறார். ஏன் இந்த பயம்? எதற்கு இந்த பயம்? வெளியில் அமித்ஷா என்ன பண்ணுறாரு? புரூட்டல் அட்ராசிட்டி, இந்த பெலட் குண்டுகளை வைத்து அடித்து அந்த தண்ணியை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பாய்ச்சி எல்லாத்தையும் துரத்தி விட்டார். இருந்தாலும் அவங்க ஜந்தர் மந்தரில் போய் உட்கார்ந்து விடாமல் ராகுல் காந்தி அவர்களும் ஜந்தர் மந்தருக்கு போனார். இது போல பல நிகழ்வுகள் பாராளுமன்றத்திற்கு வெளியே ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்த காரணத்தினால்தான் பாராளுமன்றத்துக்கு உள்ள வருவதற்கு மோடியும் அமித்ஷாவும் தயங்கினார்கள். வந்தா உள்ளேயும் பிடிச்சிருவாங்கன்ற பயம். பிறகு வீடியோ போட்டார் மோடி அவர்கள். ஏதோ ஒரு சில காரணத்தினால 1 மணி நேரத்தில் அந்த வீடியோ போயிருச்சு. போன பிறகு ஐடி அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி, நேரமாச்சா, ஐடி அண்ட் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி அமித்ஷா உடனே 2-3 நாளைக்குள்ள அறிவிச்சு கூட்ட சொன்னார். எதற்கு? இந்த சோசியல் மீடியாவில் மோடி அவர்களுடைய வீடியோ எப்படி வெளியில் எடுக்கப்பட்டது அதை பற்றி ஒரு விசாரணை நடத்துவதற்காக ஐடி அண்ட் கம்யூனிகேஷன்ஸினுடைய பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியை கூட்டினாங்க. அந்த கமிட்டியில் நானும் ஒரு மெம்பர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, அதாவது அமித்ஷா உடைய டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அந்த கூட்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தார். கூட்டத்தினுடைய தலைவர் நிஷிகாந்த் தூபே. பொழுதன்னைக்கும் காந்தி குடும்பத்தையும் ராகுல் காந்தி அவர்களையும் பிரியங்கா காந்தி அவர்களையும் தாறுமாறாக தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த கமிட்டிக்கு சேர்பர்சன். கூகுள் மற்றும் யூடியூப், அப்புறம் ஃபேஸ்புக்கு, மெட்டா, எல்லா கம்பெனிஸுடைய இந்த கண்ட்ரி ஹெட்ஸையும் கூப்பிட்டு உள்ளே வச்சு ரெய்டு பண்ணாங்க. அப்பொழுது நான் அந்த கூட்டத்தில் வெளியில் ஆழமாக பதிவு பண்ணது என்னன்னா, மீடியா வேறு, சோஷியல் மீடியா வேறு. மீடியாவில் ஒரு எடிட்டர் இருப்பாங்க. ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒரு மீடியா ஹவுஸ் ஓன்டு பை அ கார்ப்பரேட் கம்பெனி இருக்கும்.
ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்திக்கு காரணம் யார் என்று அடையாளம் கண்டுபிடித்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் ஒரு சோஷியல் மீடியாவை எடுத்துக்கிட்டோம்னா இது யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட், அதாவது மக்களால் தயாரிக்கப்படுகிற செய்தி ஒரு தளத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. இந்தியா ஒரு மாபெரும் ஜனநாயக நாடு, 140 கோடி மக்களுடைய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் சோஷியல் மீடியா பாதுகாக்கப்பட வேண்டும். சோஷியல் மீடியா தளங்கள், இந்த சமூக ஊடகத்தினுடைய தளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். காரணம், இன்னைக்கு பல மிக முக்கியமான பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள் இந்த மக்களுடைய தளமாக விளங்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் நமக்கு வெளியில் ஃபர்ஸ்ட் வருது. ஆகவே பிஜேபி இப்போ இந்த கூட்டத்தொடரில் மறைமுகமாக யோசிப்பது என்னவென்றால், இந்த சோஷியல் மீடியாவை எப்படி கட்டுப்படுத்துவது. இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் இந்த ஜென்சி மற்றும் இளைஞர்கள், முக்கியமாக பெண்கள் இதில் விவரமாகறாங்க. இதெல்லாம் எப்படி நாம் கட்டுப்படுத்துவது? மீடியாக்களை கட்டுப்படுத்திட்டாங்க ஆல்ரெடி. எல்லா மீடியா ஹவுஸும் இப்போ கார்பரேட் ஓன் பண்ணப்படுகிற ஒரு மீடியா ஒரு கல்ச்சர். அதனால் இந்த கார்பரேட் கம்பெனி முதலாளிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு இந்த ஊடகங்களை கோடி மீடியாக மாற்றி இவர்கள் எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியாவை எப்படி கை வைக்கிறது, இதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. காரணம், அவர்கள் எதிர்பாராத ரூபத்திலே இளைஞர்கள் வெகுண்டு எழுந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த காரணத்தினால்தான் போத் மோடி அண்ட் அமித்ஷா வேர் கம்ப்ளீட்லி டேக்கன் அபேக். அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ திடீர்னு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்பாராத விதத்தில் அங்கங்கே போராட்டங்கள். நேற்று போய் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் டிசிபியை பார்த்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவதற்கு நின்னப்ப யாருமே எதிர்பார்க்கல. ஆகவே நண்பர்களே, வெறும் பாராளுமன்றத்தை மட்டுமே, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பேசி இந்த நாட்டை இந்த நாட்டிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்ன்றது எனக்கு அந்த நம்பிக்கை அன்னைக்கு வரல. இந்த கூட்டத்தொடர் முழுமையும் ஏற்கனவே செல்வராஜ் ஐயா சொன்னது போல் ஒரு டிபேட், ஒரு டிஸ்கஷன் ஒன்றுமே நடக்கலை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க 2 பேரும் லோக்சபா, நான் ராஜ்யசபா, அங்கே எதுவும் பாஸ் ஆகி இங்கே வந்துச்சுன்னா தான் நாங்கள் பேசணும். அதனால் காலையிலேருந்து அவர் சொன்னது போல் 11 மணிக்கு உள்ளே போவோம். ஒரு பக்கம் நாங்கள் அப்போசிஷன் பார்ட்டி கத்திக்கிட்டே இருப்போம். அவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா, அவர் தான் சேர்மன், அவர் முன்னாடி உட்காந்துருக்கார். அவரும் நம்ம ஊருக்காரர் தான். வெளியில் இருக்கப்ப ஐயா வணக்கம் சார் வணக்கம் சார்ன்னுவேன். உள்ளே போய் காட்டுத்தனமாக கத்துறதை பார்த்த பிறகு முழிக்கிறாரு. என்னடா அது வெளியில் பவ்யமாக இருக்கான், உள்ளே இந்த சவுண்டு கத்துறாயின்னு. காலேஜோட மோசமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு கூச்சல் போட்டு மந்திரிகளை கூட்டிகிட்டு வரோம்னு தான் சொன்னாங்க. அமித்ஷாவை கூட்டிகிட்டு வரோம்னு சொன்னாங்க. வரவே இல்லை அமித்ஷா. ஏன் இந்த பயம்? ஏன் மோடிக்கு இந்த பயம்? பாராளுமன்றத்தில் ஜனரஞ்சகமாக உட்காந்து ஓகே நடந்துருச்சு இது அதுன்னு சொல்லி பேசி சமாளித்து ஒரு ஜனநாயக கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு பதிலாக எங்கேயோ உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு பயந்த இன்னைக்கு ஒரு சூழ்நிலை பிஜேபிக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து வட மாநிலங்களிலே, முக்கியமாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலே இந்த ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் எப்படியாவது திருட்டுத்தனமாக எப்படியாவது ஆட்களை சமாளித்து இந்த டீலிமிட்டேஷன் பில்லையும் எஃப்சிஆரையும் கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது எல்லா எதிர்கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்த காரணத்தினால டெய்லி இந்த மக்கர் துவார்னு ஒரு ஏரியா, அந்த பார்லிமெண்ட்டுக்கு வெளியில், ஹவுஸுக்கு வெளியில், நாங்கள் எல்லாம் டெய்லி 11 மணிக்கு சபைனா அங்கே 10:15 நின்று கத்திக்கிட்டு இருப்போம். எதற்கு? மீடியா மூலமாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ இந்த பின்னணியத்தில் தான் நாடாளுமன்றம் இயங்கி வருகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தமிழகத்திலிருந்து போயிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதுலேயும் முக்கியமாக திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அங்கிட்டு போகிறதா
இங்கிட்டு வரதா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம். நாங்கள் இங்கே நின்று கத்திக்கிட்டு இருப்போம், அங்கே ஆளுங்கட்சி வந்து உட்காந்து அவங்க ஒரு சைடு கத்திக்கிட்டு இருப்பாங்க, நடுவில் டிஎம்கே இங்கிட்டும் பார்த்து, அதாவது மாநிலங்களவை தலைவர் நின்றுக்கிட்டு இருப்பார், அவர் பின்னாடி 4 பேர் ஆட்டுக்குட்டி மாரி ஐயா என்னையா பண்ணுறது அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். அப்போ இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேசிய அளவில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கா இல்லையான்றது தெரியல. அவங்களுக்குள்ளேயே 2 பிரிவு இருக்குது. டீலிமிட்டேஷன் பில்லுக்கு சப்போர்ட் பண்ணணுமா பண்ண வேணாமான்னு. அதனால் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. திரு துரை வைகோ மற்றும் திரு செல்வராஜ் அவர்களோட நாங்கள்லாம் சேர்ந்து வாரம் மீட்டிங் போட்டு பேசினதில் நம்மளுடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களிடம் பேசி சட்டமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கும் எஃப்சிஆர்ஏக்கும் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசுவோம், அதுக்கு ஒரு மீட்டிங் கூட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த 2 நாளிலேயே அப்பாயின்மெண்ட் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் அருமையாக ஒரு கூட்டம் நடந்து அதன் அடிப்படையில் சட்டசபையில் வந்து அவங்க தீர்மானம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு எஃப்சிஆர்ஏக்கு போட்டாங்க, அடுத்த நாள் வந்து டீலிமிட்டேஷனுக்கு போட்டாங்க. அதில் ஒரு சில குழப்பங்கள் இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி சில நியூஸ் போய்கிட்டு இருக்குது. அதை வந்து தயவுசெய்து டிவிக்கு அமைச்சர்கள்ட்ட வந்து நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த மாதிரி கேப்ஸை நம்ம விடவே கூடாது. இந்த கேப்பில் தான் வந்து திமுக விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதனை உடைப்பதே தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு நோக்கமாக கொண்டு இருக்கிறது. அதனால் நாடாளுமன்றத்தில் போய் பேசின உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்டு உருகி, அங்கே பிஜேபிக்கு மனசாட்சியே கிடையாது. நம்ம பேசுவதெல்லாம் அவங்க கேட்டு பரவாயில்ல, துரை வைகோ சும்மா அற்புதமாக பேசிட்டார், அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, கிறிஸ்டபர் பேசுகிறதுல நியாயம் இருக்குது. வெள்ளைக்காரர்கள்ட்ட கூட நீங்கள் பேசி காந்தி வந்து உண்ணாவிரதம்லாம் இருந்து போராடி அவர்கள் மனதை உருக்கி கருக்கிலாம் ஏதோ பண்ணார். இப்போ உண்ணாவிரதம்லாம் இருந்தால் சாகுங்கடான்னு விட்டுருவாங்க. அதுதான் இன்றைக்கி அங்கே இருக்கிற நிலைமை. காரணம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மனுவின் அடிப்படையில் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் கீழ்த்தட்டு மக்களை புறக்கணித்து சாகிறதுக்கே பிறந்தவங்க நீங்கடா, இது உங்கள் கர்மான்னு சொன்ன ஒரு கூட்டம். அது அவர்களிடம் சென்று மனசாட்சியுடன் நம்மளுடைய வேதனைகளை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தோம் என்றால் அது முட்டாள்தனம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் how are we going to operate? How are we going to push the agenda of the marginalized section? மைனாரிட்டின்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் மட்டுமே மைனாரிட்டி கிடையாது. மொழி ரீதியாக ஒவ்வொரு தமிழனும் இங்கே மைனாரிட்டி. அப்படி தான் அங்கே வடநாட்டில் இருக்க ஹிந்தி பேசுகிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா இஸ் a நேஷன் ஆஃப் மெனி மைனாரிட்டிஸ். ஏதோ ஒரு விதத்தில் ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக எல்லாருமே மைனாரிட்டி தான் இங்கே. அதுக்குள்ளே ஒரு சில மெஜாரிட்டிகளை உருவாக்கி மற்றவங்களை மிரட்டி நோ. இந்த தடவை ஜென்சி நம்ம வந்து ஏதோ மேடைகளை போட்டு பேசி அதெல்லாம் தேவையில்லை. நம்ம என்ன நடக்குதுன்றதை மினிட் டு மினிட் எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம பேசுவது போல் நடந்து கொள்கிறோமா, அதுதான் முக்கியம். வீட்டில் எப்படி ஒரு சின்ன குழந்தை நீங்கள் நம்ம தாய் தப்பை எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து வளருதோ, அது போல தான் இன்றைக்கு அரசியல்வாதி என்ன செய்கிறார்கள் என்பதனை மைக்ரோஸ்கோப் லெவலில் வச்சு பார்க்குறாங்க. நான் எங்கேயோ உட்காந்துருப்பேன், திரு ரமேஷ் அவர்கள் சட்டசபையில் என்ன பேசுகிறாரு, எப்படி கவுண்டர் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் மினிட் டு மினிட் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் இப்போ நான் சீனியர் பார்க்குற மாதிரி சின்ன பசங்களும் பார்க்க தான் செய்கிறாங்க. அதனால் சோஷியல் மீடியா வந்த பிறகு, இந்த அரசு வந்து எல்லாத்தையும் லைவில் கொண்டு வந்த பிறகு நாள் ஃபுல்லாக என்ன நடக்குதுன்றதை இளைஞர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்.
அப்பப்போ நடுவில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதிர்கட்சி தலைவர்களும் ஆளுங்கட்சி தலைவர்களும் மாற்றி மாற்றி பேசிக்கிறது அது ஓகே. அதாவது ஆளுங்கட்சி பாய்ஸ் எதிர்கட்சி பாய்ஸ் ரெண்டு பேரும் சகஜமாக சரி விட்டடிச்சுக்கலாம். பட் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். ஆகவே தமிழகத்திலே கடந்த 4 மாதங்களாக ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஒரு அரசியல் நகர்வு ஏற்பட்டிருக்கிறது. தேசிய அளவிலே இது பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. அரசியலில் கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அதாவது சூழ்நிலை, மொத்த சூழ்நிலை. அதை தான் நான் எங்களுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கூட நான் சொன்னேன். காங்கிரஸ் கட்சி 33 34 எம்எல்ஏ இருக்கிறப்ப திமுகவுக்கு முழுமையான எண்ணிக்கை இல்லாதப்போ கூட திமுக மைனாரிட்டி அரசாக தான் செயல்பட்டுச்சு. எங்களால் ஆட்சியில் இடம் பிடிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸுக்கு 5 எம்எல்ஏ இருக்கிறப்ப நாங்கள் ஆட்சியில் கூட்டணியில் இருக்கிறோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன? இல்லை கை தட்டுறதுக்கு சொல்ல, இதுக்கு காரணம் என்ன? அரசியல் சூழ்நிலை. அப்போ இப்போ நமக்கு மாநிலத்திலையும் சரி தேசிய அளவிலையும் சரி ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை. கலராக சட்டை போட்டு சிங்கிச்சான்ற மாதிரி பேசுகிறார். மக்கள் அதை என்ன பேசுகிறாங்கன்றதை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அதே போல தான் இந்த சிறிய முயற்சி. நாடாளுமன்றத்தில் நடந்தது என்ன? எளிய முறையில் மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கும் இதை போய் எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதற்கான ஒரு முதல் முயற்சி தான் திரு துரை வைகோ, நானும் திரு செல்வராஜ் அவர்களும் எடுத்திருக்கிற இந்த முயற்சி. இந்த முயற்சிக்கு அமைச்சர் பெருமக்கள் 2 பேருமே இங்கே பொறுமையாக உட்கார்ந்து என்ன பேசுகிறாங்கன்றது, இல்லைனா வருவாங்க ஒரு பில்டப்பை கொடுப்பாங்க, டஷ் புஷ்ன்னு சொல்லி 4 கதைகளை கொடுத்துட்டு சால்வையை போட்டு கிளம்பிடுவாங்க. ஐம் வெரி ஹாப்பி and I appreciate both the ministers, young ministers who are here with us. உட்கார்ந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கவனிக்கிறீங்க. அதே போல் எனக்கு முன்னாடி 2 கல்லூரிகளுடைய முதல்வர்கள் அருமையாக பேசினார்கள். அவர்கள் இருவரும் பேசும் பொழுதும் ஒரு பெரிய உன்னதமான நோக்கத்தை சொன்னாங்க. என்ன? இந்த சிறுபான்மையினர் சமுதாயத்தினால் நடத்தப்படும் கல்லூரிகள், ஆஸ்பத்திரிகள் இல்லை, அதிகம் பயன்படுகிறவர்கள் சிறுபான்மையினர்கள் அல்ல, அதிகமாக பயன்பெறுகிறவர்கள் பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். ஆகவே இன்றைக்கு இந்த மாதிரி மனிதநேயத்துடன் ஒரு லிபரல் எஜுகேஷன், முக்கியமாக பெண்கள் படிப்பதற்கும், கீழ்த்தட்டு மக்கள் படிப்பதற்கும், தலித்துகள் படிப்பதற்கும், அதாவது பழங்குடியினர் படிப்பதற்கும் இந்த நாட்டில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த சிறுபான்மையினர் சமுதாயத்தை சார்ந்த கல்லூரிகள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எஃப்சிஆர்ஐவை 2010 டாக்டர் மன்மோகன் சிங்கனுடைய ஆட்சியில் ஒரு தடவை டைட்டு வச்சாங்க. அது எதுக்கு வச்சாங்க? ஆங்காங்கே போராட்டங்கள், சில எதிர்ப்புகள் வருவதை, அதுக்கு பின்னாடி சில ஃபாரின் ஃபண்ட்ஸ் இருக்குன்ற ஒரு கண்ணோட்டத்தில். ஆனால் இன்றைக்கி எஃப்சிஆரை கொண்டு வருவது எதற்கு? கிறிஸ்துவ மிஷினரிமார்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கிறிஸ்துவ நிறுவனங்கள், பல இஸ்லாமிய நிறுவனங்களுடைய சொத்துக்களிலே கை வைப்பதற்கு தான் ஆர்எஸ்எஸ் இந்த அஜெண்டாவை எடுத்திருக்கு. ஆகவே நண்பர்களே, இந்த அரசியல் செய்தியை நாம் கீழ்மட்டத்திலே கிராமமாக எடுத்து சென்று இளைஞர்கள் மத்தியிலே இதை தெளிவுபடுத்த விளக்க வேண்டிய ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இந்த மழைக்கால கூட்டத்தொடரிலே என்ன பிஜேபி பண்ண போகிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க, பண்ண நினச்சாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த 2-3 மாதத்தில் இந்த குளிர்கால தொடர் வருவதற்குள்ள எப்படி சில கணக்கு வழக்குகளை மாற்றுவது அப்படின்றதுக்கு பல விதத்தில் அமித்ஷா வகை தேடி கொண்டிருக்கிறார். அவங்க விரிக்கிற வலையில் திமுக சிக்குதா இல்லையான்றது இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் தெரிஞ்சிடும். ஆகவே இந்த வருகிற குளிர்கால தொடருக்கு முன்பதாகவே
தமிழக மக்களை ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி அரசியல் படுத்தி கண்டிப்பாக தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல், சிறுபான்மையினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் நாம் போராடுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.